தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது அடங்காப்பட்டு தமிழனின் பார்வையிலும் தரிக்கும் வானிலை தகவல்கள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று ஒரு புயலாக மாறுமா என்பது தொடர்பாக 8/1/2026 அதாவது நாளைய இரவு தீர்மானிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புயலின் படிநிலை வளர்ச்சியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, காற்று சுழற்சி, காற்றழுத்த தாழ்வு நிலை, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல், சூறாவளி, சூப்பர் சூறாவளி என அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தெற்கு மத்திய ஊவா, கிழக்கு வடமத்திய வடக்கு ஒரு சில பகுதிகளில் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை நாளை முதல் தீவிரமடையும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் நாளை முதல் மழை பரவலாக்கப்படுவதோடு செறிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாளமுக்கம் தொடர்ச்சியாக வலுவடைகிறது. ஆகவே வானிலை நிலவரங்களின் குழப்ப நிலையும் மோசமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மக்கள் எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை பின்பற்றி போதுமான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளுமாறும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலினை யாழ் மாவட்ட யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பேராசிரியர் இறை மதிப்புக்குரிய நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.